வீட்டு பக்கம் சின்ன பையங்க கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்கங்க. அவங்க வச்சிருக்க பேட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சு தந்தது தான். 3 கட்டையில வாட்டர் கேனனா இலக்கி விட்டு செஞ்சது. இப்போ வரைக்கும் நல்லா தாங்க இருக்கு. உடையல நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கிரிக்கெட் கிட்டு மாரி ஒன்று வாங்கி தரலாம்னு தோணுச்சு. ஒன்று ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். இன்னைக்கு தான் கையில் கிடச்சிச்சிங்க. இதில் என்னென்னா வந்திருக்குன்னா ஸ்டெம்ஸ் வந்து செட்டாக தந்திருக்காங்க. அதுக்கடுத்து பேட் வந்து தந்திருக்காங்க. ஸ்லாக் பேட்டு தான் நல்லா தாங்க இருக்குது. நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ எல்லா ஏஜ்லேயும் விளாட்லாம். நல்லா பெருசாகவே தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பால் வந்து டென்னிஸ் பால் தந்திருக்காங்க. ஸோ இது 3மே வந்து இருக்குங்க. சரி ஒவ்வொன்றா எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து வெளியே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸ்டெம்ஸ் வந்து வெயிட் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கடுத்து பெயில்ஸ் வந்து 2 இது தந்திருக்காங்க. மேலே வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கீழே வைக்கிற ஸ்டாண்டு மாதிரி உள்ளது நல்லா வெயிட்டாக இருக்குங்க. ஸோ ஸ்டெம்பை வந்து கரெக்டாக வச்சுக்கலாங்க. அதுக்கடுத்து பேட்டுமே செமையாக வந்து இருந்துச்சு. நான் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் கூட எப்படியோ வரும்னு நினச்சேன். ஸோ இதுதாங்க மொத்தமாக உள்ள செட்டு. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. அதுக்கடுத்து எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சு பார்த்தேன். செமையாக இருந்துச்சுங்க. அவங்க விளாட்றதுக்கு யாருனாலும் விளாட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். டென்னிஸ் பாலை வச்சு செமையாக வந்து அடித்து விளாட்லாம். சூப்பராக வந்து இருக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அந்த சின்ன பையன்கிட்ட தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து இந்தாங்கடா விளாடுங்க அப்படின்னு சொல்லி தந்துட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க விளாட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நான் தான் பால் வந்து போட்டேன். ஃபஸ்ட்டு பாலே அவன் மேலே தூக்கி விட்டான். நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்ச் வந்து பிடிச்சிட்டேன் எப்படியோ. அதுக்கடுத்து இன்னொரு பையன் விளாண்டான். அவனுமே நல்லா தான் விளாண்டான். அவன் அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அப்படியேவும் சரி நம்மளும் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு பாலை போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விளாண்டு பார்த்தேங்க. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிரிக்கெட் விளாண்டு. அப்படியே ஒரு ஷாட் வந்து அடித்தேன். அதுக்கடுத்து வந்து சும்மாவும் கொஞ்சம் நேரம் விளாண்டு பார்த்தேங்க. நல்லா தான் இருந்துச்சு அவங்க கூட. அதுக்கடுத்து அவங்ககிட்ட சரி விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன். இது எப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சூப்பராக இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் தான் டேக் பண்ணியிருக்கேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள்.